இல்லை நண்பர்களே, நான் உங்கள் நெல்லை வலு. நண்பர்களே, இன்னைக்கு இந்த பதிவு யாருன்னா நம்ம தமிழக வெற்றிக் கழகம், அதுபோல் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பான தளபதி திரு ஜோசப் விஜய் அவர்கள். நண்பர்களே, நீங்கள் எல்லாரும் கேட்கலாம், நம்ம தமிழக வெற்றிக் கழகம் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்து 60 நாள்கிட்ட ஆகுது, இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீ கேட்பீங்க. அவர் என்னதான் பண்ணலை அப்படிங்கிறத அந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிற ஒரு முக்கியமான பதிவு. தமிழக அமைச்சர்களுக்கு ஃபுல்லாக ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள். என்ன வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு நிர்வாகி அவர் வந்து லஞ்சம் வாங்கினதா, அவரை வந்து கட்சியிலிருந்து பொறுப்பிலிருந்து எல்லாத்திலையுமே நம்ம தளபதி விஜயன் அதிரடியை நீக்கிட்டு அவங்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் வரைக்கும் கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இப்போவும் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் கூப்பிட்டு என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இனிமேல் யாராவது எந்த அமைச்சராக இருக்கட்டும், அது யாரோ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், நண்பராக யாராக நெருங்கியவர் யாராக இருக்கட்டும், எந்த அமைச்சர் பெருமக்கள் அதை லஞ்சம் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சுது அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவ்வளோ பேரும் நான் டிஸ்மிஸ் பண்ணி தூக்கிடுவேன். இந்த அமைச்சரை வேண்டாம்னு நான் தூக்கிட்டு அதுக்கு அடுத்த நான் வேறு ஐடியா நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும் ஒரு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு தகுதி? அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், நம்ம நாட்டு மக்களுக்காக அதாவது முக்கியமான பல திட்டங்கள் மக்களுக்கு இது வேண்டாம், அதாவது இந்த திட்டம் கொண்டு வந்து மக்கள் பாதிக்கப்படுவான்னு சொல்லி பல திட்டங்கள் கோடிக்கணக்கான மதிப்புள்ள திட்டங்களை ரத்து பண்ணி அதை மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், சின்ன குழந்தைகளுக்காக சின்ன பசங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் அப்பளப்புலாம் வந்து நிறைய கடைகளில் கிடைக்கும்ல, கலராக இருக்கும்ல, அந்த அப்பளப்பு சாப்பிட்டா பிள்ளைகளுக்கு கேன்சர் வருது, நோய் வருதுன்ட்டு அந்த அப்பளப்பு நிப்பாட்டிட்டாங்க. இனிமேல் அந்த அப்பளப்பு வியாபாரம் பண்ணக்கூடாது, அதை தயாரிக்கக்கூடாது அப்படின்னு டோட்டலாக அந்த வியாபாரத்தை முடிச்சு விட்டுட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதாவது ஒரு முதலமைச்சராக இருந்து எத்தனையோ நலத்திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தாய்மாமன் தங்க முதல் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம அண்ணன் சிஎம் விஜய் அவர்களோட சொல்லிக்கிறேன். இந்த எல்லாம் ஓகே பண்ணிருக்கீங்க, சூப்பர் சந்தோஷம்ண்ணே. இந்த பாலியல் ரீதியாக நிறைய பெண்களுக்கு தவறான விஷயங்கள் பண்ணுறாங்க குழந்தைகளுக்கு, அவங்களுக்கு பெரிய அரபு நாட்டு தண்டனை மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன். நான் மட்டும் இல்லை, மக்களாகி எல்லாருமே எதிர்பார்க்காங்க. அதை சீக்கிரமாக அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க, செயல்படுத்துங்க அப்படின்னு நான் பெரிய ஒரு வேண்டுகோளை நான் அறிவிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்சம் யாரும் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்க எல்லாருமே நான் அதை கட்சியிலிருந்து பதவியிலிருந்து எல்லாம் தூக்கிடுவோம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம தளபதி சிஎம் அவரோட அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேப்பர் 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லாமல் நன்றி, வணக்கம்.